கிட்ட மைக் கொடுப்பாங்க. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. அவர் எந்த கேள்விக்கும் பயப்படாதவர். நிச்சயமா கோபப்படவும் மாட்டார். எனக்கு பல ஆண்டுகளாக அவர் தெரியும். ஆனால் மனசுல என்ன கேள்வி இருந்தாலும், அது குதர்க்கமான கேள்வியாக இருந்தாலும், தவறாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய கேள்வியாக இருந்தாலும், இது மகளிர் அணி யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போறது இல்ல. யாரும் கோபப்பட மாட்டாங்க. நீங்க எந்த மனசுல என்ன கேள்வி தோணுதோ நீங்க கேட்கலாம். அதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம திராவிட இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு. அந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லும்போது பல பேருக்கு அது ஒரு பிடிக்காத வார்த்தையா இருக்கு. அது என்ன திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பல விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் திராவிட மாடல் ஆட்சின்னு அவர் ஏன் சொல்றாரு? அவர் ஏதோ கண்டுபிடிச்சு அவர் அதை உருவாக்கி சொல்லுவதாக இல்லை. அந்த திராவிட மாடல்னு அவர் நம்முடைய முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொல்லணும்னு விரும்புறேன். என்னன்னா, இப்ப பெண்களுக்கு வாக்குரிமை எடுத்துக்கோ.